ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம வந்து பிந்துவை பார்க்க போகிறோம். பிந்து அப்படின்னா என்னென்னா டாட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் நம்ம புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா. புள்ளிக்கு தான் என்ன ஹிந்தியில் சொல்லணும்னா பிந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிந்துவில் வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய டாட்ஸ் இருக்கும். என்னென்ன ஒரு டாட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு புள்ளி வந்தால் அந்த பிந்துக்கு பேர் என்ன, அந்த டாட்டுக்கு பேர் என்னன்னா அனுஸ்வார்னு சொல்லுவாங்க. இந்த அனுஸ்வார் பிந்து எதில் வரும் அப்படின்னா பஞ்சுமாக்ஷர் அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து வரும். பஞ்சுமாக்ஷர் லெட்டர் என்னன்னா இந்த கான்சனன்ட் இருக்கு இல்லையா, கா க க கன்னு இருக்கு பாரு, அதில் வர லாஸ்ட் லெட்டர், அந்த லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் தான் பஞ்சுமாக்ஷர்னு சொல்லுவோம். அது என்னென்ன லெட்டர்ஸு, இப்போ கா எடுத்துட்டுனா காலோடைய லாஸ்ட் லைன், கா க க க ஞா வருது இல்லையா அந்த லெட்டர். அப்புறம் சா லெட்டர் எடுத்தோன்னா சா ச ஜ ஜ ஞா அந்த லெட்டர். டா எடுத்தோன்னா ட ட ட ட நா அந்த லெட்டர். தா லைன் எடுத்தோன்னா தா த த த நா அந்த லெட்டர். பா எடுத்தோன்னா பா ப ப ப ம அந்த லெட்டர். ஸோ இந்த 5 லெட்டர்ஸு தான் பஞ்சுமாக்ஷர்னு சொல்லுவோம். இந்த 5 லெட்டர்ஸு ஒரு வேர்டில் எப்படி போய் உட்காரும், எப்படி சொல்லணும் அப்படின்றது இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கா மேலே ஒரு பிந்து இருக்குது இல்லையா, இந்த பிந்துக்கு பக்கத்தில் இருக்கிற லெட்டர் என்ன லெட்டர், டா. அந்த டா வரிசையை ரைட் பண்ணணும். டா இருக்குது, டா ட ட ட நா இருக்குது, இது இருக்குது பாரு இந்த டா. இதனுடைய லாஸ்ட் லெட்டர் என்ன, நா. இந்த நா தான் இங்கே வந்து பிந்துவாக உட்காந்துட்டுருக்கு. அந்த பிந்து அது எப்படி எழுதணும், இந்த மாதிரி எழுதணும், க இங் எட்டுன்னு எழுதணும். இது ஜாயின் லெட்டராக இருக்குன்னா இந்த ஜாயின் லெட்டருக்கு பதில் பிந்து புள்ளியாக வச்சுக்கலாம். இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நந்து. நந்துன்றது என்னென்னா மேலே டாட் இருக்குது, டாட்டுக்கு பக்கத்தில் இருக்க லெட்டர் தா. தா லைனுக்கு எழுதணும் தா த த த நா. இந்த தா வந்து இங்கே இருக்கா, இதனுடைய லாஸ்ட் லெட்டர் என்ன, நா. இந்த நா தான் வந்து இப்படி ரைட் பண்ணணும், அதுக்கு பதில் நம்ம புள்ளியாக வைக்கணும். இந்த புள்ளிக்கு பேர் தான் அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சந்தா பிந்து அல்லது அனுநாசிக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நிலா மாதிரி போட்டு புள்ளி வைக்கிறாங்க பாரு, இதுக்கு பேர் தான் சந்தா பிந்து, இல்லை இதை சந்திர பிந்து கூட சொல்லுவாங்க. அது என்னென்ன சவுண்டில் வரும் அப்படின்னா ஆ ஹ ஊ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சா ஆ சவுண்டு வருதா, மேலே வரும். அடுத்தது ஹங்ஸ், இந்த ஹா மேலே ஒரு புள்ளி, ஊண்ட் அஹா மேலே ஒரு புள்ளி. இப்போ புரியுதுங்களா, இந்த சா ஆ சவுண்டு வருதுங்களா, ஹங்ஸ்க்கு ஹா சவுண்டு வருதுங்களா, ஊண்ட் ஊ சவுண்டு வருது பாரு. இந்த மாதிரி சவுண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து சந்தா பிந்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து விசர்கு. விசர்குனா 2 டாட். இப்போ அகல வர 2 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான். இது மோஸ்ட்லி வந்து எந்த வேர்ட்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தா சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸில் தான் வரும். பிராத்தக, அத்தக, அதாவது, பராத்தக, விடியற்கால, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஹா சவுண்டில் வரும். ஹா சவுண்ட் வரும்போது இந்த 2 விசர்கை நாம் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நுக்தா. நுக்தால் எப்படின்னா ஒரு லெட்டருக்கு கீழே நீங்கள் வந்து பிந்துவை பார்க்கலாம். இப்போ புக்ஸ்லலாம் பார்த்தா நிறைய புக்ஸ்லலாம் இந்த மாதிரி இருக்கும். ஏன் இந்த வேர்ட்ஸில் இந்த மாதிரிலாம் டாட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ கா அப்படின்னா இங்கே டாட்டு, கேர்ல இருக்கும், க ஜ ஃபா இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் பிந்து இருக்கும். அது மோஸ்ட்லி என்ன மாதிரி வேர்ட்ஸாக இருக்கும்னா அரபி வேர்ட்ஸு இல்லை ஃபார்சி வேர்ட்ஸாக இருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய அந்த வேர்டு ஹிந்தி உள்ள நுழையும் போது அந்த வேர்டை அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கியால், ஃபசல், ராஜ், இந்த வேர்டெல்லாம் வந்து மேபி அது அரபியாக இருக்கலாம் இல்லை ஃபார்சியாக இருக்கலாம். இந்த வேர்டு ஹிந்தி உள்ள வரும்போது அப்படியே அந்த வேர்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே பிந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி பிந்து கீழே இருந்தால் அது கண்ட்ரியாக அதர் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தக்கூடிய வேர்டு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அடுத்தது அர்த்த சந்திரகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேலே டாட்டே இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு கிரிசன்ட் ஷேப்பில் ஒரு ஷேப் இருக்கும், அதாவது ஆஃப் நிலா ஷேப்பில் இருக்கும். இதை தான் வந்து அர்த்த சந்திரகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி என்ன வேர்ட்ஸில் வரும்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸில் வரும். அது ஆ சவுண்டில் இங்கிலீஷ் வேர்டாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஃபி, ஆஃபீஸ், ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் இங்கிலீஷ் வேர்டு வருது இல்லையா, அது அப்படியே ஹிந்தி உள்ளே வரும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலே இந்த பாதி சந்திரகார் வைப்பாங்க. இவ்வளோ தான் பிந்துன்றது.